மகாநதியோட ஃபுல் எபிசோடு லிங்க் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். சரி என்னாச்சுன்னு பார்ப்போம் வாங்க. சாரதா வந்து புலம்புறதை பார்த்துட்டு அவங்க அத்தை வந்து ஏன் சாரதா இப்படிலாம் பேசுகிற, செத்தவங்களை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் பிள்ளைக்கு பேசினா மட்டும் தப்பு இல்லை, நான் அப்படியே பேசினா மட்டும் தப்பாக தெரியும், உங்கள் பிள்ளை இன்ன வரைக்கும் பண்ணதில்லை, உங்கள் கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையை திட்டுறாங்க. கங்கா வந்து ஏம்மா இப்படி காரசாரமாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்னதாம்மா ஆச்சுன்னு கேட்குறப்ப, இவங்க வம்சா வழியாக 2 பொண்டாட்டி கட்டுறது இருக்குதாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க புருஷனுக்கு இவங்க தாத்தாவுக்கு ஏன் அவங்க அப்பனுக்குமே 2ஆவது இப்போ ஒருத்தர் வந்திருக்காங்களே, இதெல்லாம் இவங்க வம்சாவளியாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே கங்கா யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம புருஷனுக்கு இப்படி இருக்குமோ குமாருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொடைக்கானலே விட்டு தாண்ட மாட்டேன்னு மலேசியா வரைக்கும் போயிருக்காருன்னொடனே வீடியோலாம் தூக்கம் வரல. அதுக்கப்புறமா விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு ஆச்சு, ஏங்க அவர் உங்களை தவிர வேறு எதுவுமே யோசிக்க மாட்டார், அவருக்கு உங்களை மட்டும்தான் யோசிப்பார், அவருக்கு மற்றது எதுவுமே தெரியாதுங்க, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாவா அப்படின்னோடனே பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். ஆறுதல் சொல்கிறாரு விஜய், என்கிட்ட சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா நானும் காவேரியும் வாக்கிங் போகிறோம், இல்லை காவேரி வாக்கிங் தான், நான் தான் ஜாக்கிங் போகிறேன், இன்னும் இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி காவேரி பார்க்குறாங்க. சரி இவங்க பேசுகிறது நல்லா ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம போவோம், அப்படி என்ன தான் சிரித்து பேசுகிறாங்கன்னு கேட்போமே. அப்புறமா விஜய் சொல்கிறாரு, காவேரி இன்னும் காணோம், நாங்கள் வேறு ரெடி ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னு. வந்துட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ நேரமாக சொல்லிகிட்ருக்கேன், இன்னமும் நீ கிளம்பாமல் என்ன பண்ணுற அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பேசுனீங்கன்னு கேட்குறப்பமா சமாளிக்கிறாரு விஜய். அதுக்கப்புறமா நடிக்கிறாங்க காவேரி. அப்புறம் 2 பேரும் வாக்கிங் போகிறப்ப முன்னாடி வராரு யார், வில்லன்லாம் இல்லை, அவன் தம்பினே வச்சுக்குவோம், முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிறாரு. அதுக்கு எப்படி முறைக்கிறான் பாருங்களா அப்படின்றாங்க. இன்னும் 4 மாதத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் நடக்க மாட்டோம், ஏன் தூக்கிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போவே தூக்குவேனே, ஏன் பார்க்குறியா அப்படின்றாங்க. ஏன்னா 4 மாதத்துக்கு அப்புறம் 3 பேராக சேர்ந்து நடப்போம் அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நான் எபிசோடு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே.